அந்த பையன் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. அதுக்கும் ஆல்மோஸ்ட் 27, 28, 29 வயசு இருக்கும். இந்த பையனுக்கும் அவ்வளோ வயசு 26 வயசு இருக்குன்னு சொல்றாங்க. அது முன்னாலே ஆனா வந்து எனக்கும் இந்த பையனுக்கும் லவ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க நடவடிக்கையை பார்த்தா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உண்மையா என்னன்னு தெரியல. எனக்கு அவங்க 2 பேரும் நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேர்த்துக்கு லவ் இருக்கு அப்படிங்கிறத நான் 100% நம்புறேன். அது உண்மையான்னு நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் விடுறேன், நீங்க பேசுங்க. தேங்க்யூ விஜி, புரியுது உங்களோட ஆதங்கம். ஜோனா நீங்க பேசுறீங்களா? நீங்க பேசுங்கண்ணா. இந்த டாபிக்கை பத்தி பேசினா என்னமோ நான் அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ற அளவுக்கு பில்டப் கொடுக்குறாங்க. இல்ல பேசுங்கண்ணா. ஏன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே பேசாம இருந்தா எப்படின்னா பேசிதானே ஆகணும். அங்க காமிக்கிறது தானே பேசுறோம் நம்ம. இல்ல பூர்ணிமா, நான் வந்து நேத்து ரிவ்யூல நான் தெளிவா சொல்லியிருந்தேன். ஓகேவா? அஞ்சுதான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியோட வந்தாங்க. அது அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. சோசியல் மீடியால எனக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்றத நாம சொல்லல, அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. ஓகே, என் இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாங்க. அவங்களே ஸ்டோரி எழுதிக்கிட்டாங்க சோசியல் மீடியால அப்படின்னாங்க. சரி, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அர்ணவ் போகும்போது அவங்க தான் வந்து ஒப்பாரி வச்சு இது மாதிரி அவன் ஒரு குழந்தை, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னாங்க. சரி, ஓகே, அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதே கண்டென்ட் விஷால் கிட்ட மாறும்போது அர்ணவத்தை அந்த இடத்துலயே தூக்கி போட்டாங்க. நான் வந்து அந்த அந்த என்னுடைய எக்ஸ் ரிலேஷன்ஷிப்ல நான் வந்து எனக்கு வந்து அந்த ரெஸ்பெக்டே கிடைக்கல, நான் வந்து ஒரு நாய் மாதிரி இருந்தேன். எனக்கு சுனிதா கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க, நீங்க அதை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி தூக்கி தூர போட்டு வெளியில போய் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயம். வீட்டுக்குள்ள நடக்கிறத பத்தி மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அதையும் பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து பேசிக்கலா அந்த நெகட்டிவிட்டி இருந்ததுனால யாருக்கு ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தா நாம அவங்களோட டிராவல் ஆனா நம்மளுக்கும் அந்த பாசிட்டிவிட்டி வரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவங்க போயிருக்காங்க அப்படின்றதுதான் நான் சொன்னேன். லைக் எப்படி ஜாக்லின் மேல எல்லாரும் வந்து கிளாப்ஸ் தட்டுறதை பார்த்து தான் ஜாக்லின் வந்து இங்க இருந்து அங்க மூவ் பண்ணிட்டாங்க, அங்க இருந்து ஏத்த வீட்டுக்கு மூவ் பண்ணிட்டாங்கன்னாங்கல்ல. அதே மாதிரி ஜெஃப்ரி வந்து அக்காங்களை மாத்தினாங்கன்னாங்கல்ல. அதே கண்டென்ட்ல தான் சொன்னா பார்த்தா கேரக்டர் அசாசினேட்ன்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பூர்ணி? இதுக்கு சீரியஸா ப்ரோ, எனக்கு என்ன கமெண்ட் பண்றதுன்னே தெரியல. ஜாக்லின் வந்து எல்லாருமே அடிச்சது வந்து அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான். விஷால், தர்ஷிகா, அன்ஷிரா மேட்டரை பத்தி எனக்கு எதுவுமே பேசுறதுக்கே இல்லைன்னா பேசுனா ரொம்ப பர்சனலா போறாங்க. ரொம்ப அவங்க ஒரு நாள் நான் இன்டர்வியூ எடுத்த போது நான் தான் அந்த கேள்வி கேட்கிறேன். ஒரே நிமிஷம் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். தர்ஷிகாவை நான் இன்டர்வியூ எடுக்கும் போது நான் தான் அந்த கேள்வியை கேட்கிறேன். ஓகேவா? அதாவது தர்ஷிகா என் இன்டர்வியூக்கு முன்னாடி பிஹைண்ட் வுட்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு சோபனாக்கு கொடுத்துருப்பாங்க. சோபனா கிட்ட அவங்க வந்து ஓப்பன் அப் ஆகல. ஆனா சோபனா வந்து இன்டர்வியூ முடிச்ச கையோட ஓப்பன் அப் ஆயிட்டாங்க. அதாவது இன்டர்வியூ முடிச்சுட்டு கேமரா ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் அப் ஆகி சோபனா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நான் ஆக்சுவலா அதுல இருந்து ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் நின்றுட்டு இருந்தேன். அடுத்த ஷூட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தர்ஷிகா யாருன்னே தெரியாது, சுத்தமா யாருன்னே தெரியாது. ஓகே, அப்ப அவங்களே நேரா வந்து ஹாய் ஜோ, நல்லா இருக்கீங்களான்னாங்க. எனக்கு புரியல ஒரு செகண்ட். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்க இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்திருக்கேன், உங்களை எனக்கு நல்லா தெரியும், உங்களுடைய கேமராமேன் பிரகாஷும் என்னுடைய நண்பர் தான் அப்படின்னாங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மான்னு சொல்லிட்டு உட்காந்து ஆக்சுவலா நான் தர்ஷிகாவை வந்து ரோஸ்ட் பண்ணதான் போனேன். பட் ஆனா அந்த புள்ள பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு மனவழி தெரிஞ்சு. இது ஒரு ஜென்ரல், இது ஷோ எல்லாம் விட்டுருக்குங்க. நாம ஒருத்தங்க ஒரு பொருள் மேலேயோ ஒருத்தங்க மேலேயோ நம்ம ஆசைப்படுறோம். அவங்களும் சரி ஓகே நம்ம யோசிப்போம், அதை பத்தி நம்ம வெளில கூட போய் பேசுவோம் அப்படின்ற ஒரு ஹோப்பு தராங்க. ஹோப்பை கொடுத்துட்டு அந்த ஹோப்புக்கு ஏத்த அளவுக்கு நிறைய விஷயங்களை நடக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணும், ஓகே இவன் வந்து பப்ளிக்கா ஒத்துக்க பயப்படுறான், மேபி அவன் மனசுக்குள்ள இருக்கும், ஒருவேளை இங்க ஒத்துக்கிட்டா அவனுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்களோ என்னவோ ஏதோ, அதனால வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்லணும்னு நினைக்கிறான். இது ரொம்ப சிமிலரான ஒரு விஷயம் தான். இப்ப தர்ஷன் ஒருத்தர் இருந்தாரு வீட்டுக்குள்ள. தர்ஷன்றவர் என்ன பண்றாரு, சிங்கிள்னே அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அவர் வீட்டுக்குள்ள போகும்போதே சனம் ஷெட்டியோடைய என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு தான் போனார். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதுக்கப்புறம் அது ஒரு விஷயங்கள் ஆச்சு, இதெல்லாம் ஆச்சு. சோ இந்த வீட்டுக்குள்ள போறவங்க எல்லாருமே அது ஒரு கிரைட்டீரியா இருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க கமிட்டட் இல்ல அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புவாங்க. ஓகேவா? என்ன கூட சிரிச்சுட்டே கேட்டாங்க, ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அப்பனா நீங்க பிக் பாஸ்க்கு செட் ஆக மாட்டீங்க அப்படின்னாங்க. விஜய் டிவில ஜென்ரலா ஒரு கலாய்க்கிற மாதிரி. ஓகே, சோ அதுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா அவங்க வச்சிருக்காங்க. சோ அந்த கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிரைட்டீரியாவை உடைச்சிடக்கூடாது அப்படின்றதுல விஷால் கொஞ்சம் கான்கிரீட்டா இருந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுச்சு. ஏன்னா அவர் பிரேக்கப் ஆனதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எக்ஸிபிட் பண்ணிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனாரு.
ஸோ அந்த இடத்துல அந்த ஸ்டாண்ட் அவர் உடைக்க வேணாம்னு நினைக்கிறாரோ என்னமோன்னு கூட அந்த பொண்ணு நினைச்சிருக்கலாம். இது வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். மனசுல ஒரு பொண்ணுக்கு ஆசை வர்றது. ஆனா அந்த பொண்ணு கூட நான் ஒரு கண்டென்ட் தான் பண்றேன், அது ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்றத விஷால் பேசினதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா அது விஷாலுக்கு ஞாபகம் இல்ல. திருப்பி தர்ஷிகா உள்ள போய் கேட்கும்போது சரி இட்ஸ் ஓகே, அது விஷாலுடைய ஞாபக சக்தின்னு வச்சுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஒரு அப்பா இல்லாத ஒரு பொண்ணு, தான் அம்மா தான் உலகம்னு நினைக்கிற ஒரு பொண்ணு ஒரு சோஷியல் மீடியால ஒருத்தனை பாக்குது. அது ஒரு லவ் ட்ராக்கா சும்மா ஒரு டிராமாவா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் ரொம்ப சீரியஸா மாறுது. அந்த பொண்ணுக்கும் இவர் ஹோப் தராரு. ஹோப் தரலன்னு இவர் சொல்லவே இல்ல. ஹோப் குடுத்ததுக்கு நான் மன்னிப்புன்னு கேட்கிறேன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ நோபடி கேன் ஆர்கியூ ஆன் தட். ஸோ ஹோப்ப குடுக்குறாரு. அந்த ஹோப்ல தான் அந்த பொண்ணு வந்து அந்த ரிங்க குடுத்துட்டு போகுது. எந்த இடத்துலயுமே அதுவரைக்கும் அன்ஷிதா வந்து நான் விஷால எனக்கும் விஷால பிடிக்கும். எனக்கும் விஷால் மேல அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கு. விஷால வந்து நான் வந்து ஒன் சைடா விரும்புறேன் அப்படின்றத எங்கேயுமே அன்ஷிதா வந்து மென்ஷன் பண்ணல அது வரைக்கும். ஈவன் ஆனந்தியும் பவித்ராவும் அன்ஷிதா கிட்ட போயிட்டு என்னம்மா வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கும் போது கூட அன்ஷிதா வந்து ஏங்க எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. ஏங்க நான் அவங்ககிட்ட பேச கூட வேணாங்க. எனக்கு அவங்க தேவையே இல்லைங்க எனக்கு. அப்படின்னு பேசின அன்ஷிதாவை நம்மளால வந்து ஷோல பார்க்க முடிஞ்சிச்சு. சரி ஓகே. அது வரைக்கும் அன்ஷிதாக்கு அது இல்லப்பா. தர்ஷிகா வெளியில காலை வச்ச உடனே அன்ஷிகாக்கு அது பூத்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே, நல்ல விஷயம். காதல் எப்போ வரும், ஏது வரும், எதுக்கு வரும்னு தெரியாது. ஆனா அந்த காதலே இல்ல அப்படின்றத அன்ஷிதா என்னோட இன்டர்வியூல சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள இருக்க விஷால காதல் பண்ணலையாம். அவங்க வேற ஏதோ ஒரு விஷால காதல் பண்றேன் அப்படின்னு சொல்லி என் ரிவ்யூல சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? வீட்டுக்குள்ள இருக்க விஷாலு அது வேற விஷாலுங்க அப்படின்ட்டாரு. ஓகே, நல்ல விஷயம். எனக்கு விஷால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேற இருக்காங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, நல்ல விஷயம். அது அவங்க பர்சனல். ஓகேவா? அவங்க பண்றாங்க, பண்ணல, என்ன வேணாலும் அவங்க பண்ணட்டுமே. அது அவங்களுடைய பர்சனல். பட் இந்த ஷோக்குள்ள பண்றது பர்சனல் கிடையாது. இது ஒரு பப்ளிக் ஷோ. இந்த ஷோக்குள்ள அவங்க அத்துமீறி ஒரு விஷயங்கள் பண்ணாலும் அது 1000 பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். வெளியில ஸ்டார்டிங்ல ஒரு நியாயமா ஒரு பொண்ணு மேல வர்ற ஃபீலிங்க கூட இப்படி தொட்டுக்கிட்டே இருந்து கூட உரசிக்கிட்டே இருந்தாதான் காதல்னு ஒரு கேவலமான ஒரு உலகத்துக்குள்ள நம்ம போக வேண்டியதாயிரும். ஓகேவா? முன்னாடி எல்லாம் அந்த பொண்ணை பார்க்காம தூரமா இருந்து இருக்கிற லவ் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஆர்மி ஆபீசர் ஃபேமிலியை விட்டு எங்கேயோ போயிட்டு இன்னைக்கும் இதுல வாட்ஸ்அப் கால்லயோ வீடியோ கால்லயும் பார்த்துட்டு இருக்க காதல் இருக்கு. இங்க உரசிக்கிட்டே இருக்கிறதும் ஊட்டி விட்டுட்டே இருக்கிறதும் கையை பிடிச்சிக்கிட்டே சுத்துறதும் தான் காதல் அப்படின்னா எனக்கு தெரியல எத்தனை பேரோட காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அவன் வேலையை பார்க்க போயிடுவான். ஓகேவா? அந்த அந்த 4 செவுத்துக்குள்ள வேற வழி இல்ல. அதனால அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்னாலும் இத ஒரு 60 கேமரா பாக்குது அப்படின்ற ஒரு சின்ன இங்கிதம் வேணும். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே தியேட்டர்ல போய் கார்னர் சீட் எடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா ஏங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அது ஒரு பொது இடம். ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பேசிக் அறிவு. ஏன் இதே வீட்டுல நம்ம வந்து லாஸ்ட்லியா கவினை பார்த்திருக்கோம். இதே வீட்டுல நம்ம பல காதல் ஜோடிகளை பார்த்திருக்கோம். நம்மளுக்கு எப்பவுமே இவ்வளவு தூரம் நம்ம வந்து பேசலையே. ஏன் மணிகண்டன் ரவீனாவை கூட நம்ம பேசவே இல்லையே. லவ் பண்றாங்க ஓரமா உட்காந்து கிரிஞ்சு பண்றாங்க அப்படின்னு நம்ம பேசியிருக்கோமே தவிர இந்த மாதிரி விஷயத்துல நம்ம பேசவே இல்லையே. இதுதான் பிரச்சனை. இங்க பிரச்சனையே என்னன்னா ஒரு சோசியல் மீடியால இத்தனை பேர் பாக்குறாங்கன்ற ஒரு சின்ன அருவருப்பு கூட இல்லாமல் சில பேர் நடந்துக்கிறது சமூகத்துடைய பார்வையில தவறா தெரியுது. இது சில பேருக்கு தவறா தெரியாது. ஏன்னா அவங்களும் அதே போல ஒரு மைண்ட் செட்ல உள்ள ஆளுங்க. ஓகேவா? அவங்களும் இதே போல பப்ளிக்கா ரோட்ல உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், இதுதான் காதல் அப்படின்னாங்கன்னா சத்தியமா அதுக்கு எனக்கு வந்து சத்து கிடையாது. இதுதான் கேரக்டர் அசாசினேஷன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க நீங்க ரொம்ப நல்லவங்களாவே இருங்க. உங்களுக்கு நான் கோயிலே கட்டுறேன். தயவு செய்து இது எல்லாத்தையுமே உங்க வீட்டுல போய் வச்சுங்க. இது வந்து ஒரு பப்ளிக் ஷோ, குழந்தைகள் பாக்குற ஷோ. டிவில ஒளிபரப்பாகுது. அதையும் இந்த 24/7 என்ன பண்றாங்க? ஜூம் போட்டு அவங்க 2 பேரும் கை பிடிச்சு கையை எப்படி தேய்க்கிறாங்கன்ற வரைக்கும் காட்டுறாங்க. எனக்கு சேனல் மேலயும் காணல தான் இருக்கேன். சரி அவங்க தான் ஒரு அறிவு இல்லாம பண்ணிட்டு போறாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு மத்த கண்டென்ட்டை நீங்க பாத்துக்கலாமே. எதுக்கு அவங்கள காட்டுறீங்க? அவங்களுக்கு தான் அதோடைய தோணல் இல்லைன்னா நீங்க ஏன் காட்டுறீங்க அப்படின்ற கோவம் தான் எனக்கு சேனல் மேல அதிகமாவே இருக்கு. இதையும் டிஆர்பி வேணுமா? இப்படியும் நம்ம டிஆர்பி வச்சுதான் நம்ம ஒப்பேத்தணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இதுல இப்ப தர்ஷிகாவுடைய ப்ரோமோ எக்ஸாக்டா அவங்க உள்ள போகும்போது என்கிட்ட பர்சனலா சொல்லிட்டு போனது. நான் உள்ள போய் அவங்க கிட்ட பேசி அந்த அந்த ரிங்க மட்டும் தான் நான் வாங்கிட்டு வர போறேன்ற தாட்ல தான் அந்த புள்ள போச்சு.
ஆனா ஒரு வாரம் உட்கார வச்சு இந்த கண்டென்ட்டையும் செய்வாங்கன்றதுக்காக தான் விஷால உட்கார வச்சிருக்காங்கன்றதுலாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. என்ன ஏங்க எண்ட் ஆஃப் த டே அந்த பிள்ளைக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னு ஓப்பனா அத்தனை கேமரா முன்னாடியும் வெளியில வந்த இன்டர்வியூலையும் ஒத்துக்குச்சு. அவருக்கு இருந்துச்சுன்னு சொல்லல. அவர் மேல தப்புன்னு சொல்லல. நான் தான் தப்பு பண்ணேன். நான் தான் பின்னாடி போனேன். நான் தான் என் கேம ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். நான் தான் எல்லாரும் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணேன்னு சொல்லி எல்லா பழியும் அந்த புள்ள அவங்க மேல தான் தூக்கிக்கிச்சு. ஆனா திட்டினது யார? ஐயோ! உங்களால தான் விஷால் பேரே கெட்டு போச்சு. விஷால் ஹோப் குடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்கிறாருன்னா, அப்ப உண்மையாவே அவர் நடிச்சிருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப அன்சிதா சொன்ன பெஸ்ட் நடிகர்ன்ற அந்த கண்டென்ட் ஏன் வந்து எல்லாரும் வந்து இல்ல அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்கன்னு எனக்கு புரியல. அது அவரே ஒத்துக்கிறாரு, அவரே மன்னிப்பு கேட்கிறாருன்னா அப்புறம் ஏன் மத்தவங்க ஆர்கியூ பண்றாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எப்படி வேணா இருந்துங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ள, உங்களுடைய பிரைவேட் ஸ்பேஸ்ல நீங்க என்ன வேணா செஞ்சீங்க. ஒரு பப்ளிக் டெலிகாஸ்ட்ல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. அந்த லிமிட்டேஷனோட இருந்தா எதுவுமே தப்பு கிடையாது. உங்களுடைய நட்பு உண்மையோ, உங்க காதல் உண்மையோ, என்ன வேணா இருக்கட்டும். அதுக்குள்ள நாங்க ரிவ்யூ பண்றதுக்கு எங்களுக்கு தேவையில்ல. ஆனா, நாங்க பார்க்கிற விஷயத்துல எங்கள முகம் சுளிக்க வைக்காதீங்க. அவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஆமா. இல்லண்ணா, இப்போ நீங்க சொன்னது கரெக்ட்ண்ணா. இப்போ ஐ மீன் எனக்கு வந்து ஒருத்தர் வந்து டேக் பண்ணி போட்டுட்டு இருந்தாரு. இது மாதிரி கண்டென்ட் வந்து இந்த லவ் கண்டென்ட்டே வந்து ஜாக்லின் தான் தர்ஷிகாக்கும் விஷாலுக்கும் எடுத்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா ஃபோர்ஸ் வந்து ஜாக்லின் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ வந்து அனுப்பிச்சு வச்சாரு. நான் ஆக்சுவலி நம்ம லைவ் நேரே பார்த்துருக்கோம். நான் 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 ஒரு கொஸ்டின் தான் அவர்கிட்ட கேட்டேன். ஜாக்லின் சொன்னாங்க சரி, லவ் கண்டென்ட் எடுங்க நீங்க பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சரி, தர்ஷிகாவா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும், யார் வேணா இருந்துட்டு போடும் அந்த இடத்துல. அவங்களுக்கு சொந்தமா எங்க போச்சு? கண்டென்ட் எடுத்தாங்கன்னா கண்டென்ட்டோட நிப்பாட்டிக்காம. இல்ல அத கூட என்கரேஜ் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்கரேஜ் பண்ணல. இல்ல அத என்ன நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். வைல்ட் கார்டு வந்தப்ப அவங்களே தான் இவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாஸ் பண்ணது ஓன் தர்ஷிகா. அந்த இடத்துல வந்து யாரும் சொல்லி கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைல்ட் கார்டு வந்தப்ப ரயான் வந்தப்போ இருக்கட்டும், ராணவ் இவனும் மொக்கால்டி அப்படின்னு ராணவ பார்த்து சொன்னதா இருக்கட்டும். சோ அதெல்லாம் வந்து தர்ஷிகாவா தான் பண்ணாங்க. அவங்களுக்கு யாரும் சொல்லி இல்ல அவங்க தர்ஷிகா வந்து காப்பாத்த பார்க்கல, இல்ல தர்ஷிகா வந்து பிளேம் பண்ண பார்க்கல. அவங்க வந்து டோட்டலா வந்து விஷால மட்டுமே காப்பாத்துறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல பார்த்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேண்ணா, நீங்க அது பாருங்கண்ணா. சோ இத பத்தி எனக்கு வந்து பேசவே என்னால முடியலன்னா, இப்போ இது வந்து டோட்டலா பர்சனல் ஆயிடுச்சு. அண்ட் வந்து அவங்க தர்ஷிகா வந்து ஒரு லெட்டர் வந்து வெளியே விட்டாங்க, தேவையில்லை பேச வேணாம்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பேஸ்ல வந்து நான் அதை ஸ்டாப் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்லாமே வந்து இவங்களுக்கு அது புரியுமான்னு சீரியஸா தெரியல. நீங்க இவ்வளவு பேசிருக்கீங்க, இப்ப இதுக்கே வந்து அந்த கண்டென்ட்ட நீங்க பேசுறத வச்சு எடுத்து இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி போடுறதுக்குன்னே தனி குரூப் நிறைய பேர் இருப்பாங்க. அது பண்ணாம இருப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்மளால யோசிக்கவே முடியாது. கண்டிப்பா இல்ல பூர்ணி, பண்றதுக்கு அங்க நடக்கிறத பத்தி மட்டும்தான் ஜோப்ரோ பேசினாங்க. சரிங்களா? நம்மளுக்கு காமிக்காத எந்த விஷயத்தையும் நம்ம பேசவே கிடையாது. இல்ல சுபா, நான் என்ன சொல்றேன், அவர் பேசின பாயிண்ட் எல்லாமே கரெக்ட், தப்பு எதுவுமே சொல்லவே முடியாது. தெளிவா எடுத்து வச்சிருக்கார் பாயிண்ட. இந்த பாயிண்ட எடுத்துக்கிட்டு நீங்க வேணா பாருங்களேன். இப்ப யாராவது கீழே கேட்டிருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட வச்சு அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு எடிட் போட்டு இல்ல இவர் இப்படி பேசுறாரு, இது இப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு கண்டிப்பா கமெண்டோ இல்ல ட்வீட்டோ வரும். அது பண்றவங்க பண்ணிட்டே தான் இருப்பாங்க. சுபா எனக்கு ஆக்சுவலி ஒரு சார் ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்குவா. இல்ல ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். ஜோ ப்ரோ சொன்ன மாதிரி தான் கேரக்டர் அசாசினேஷன்னா என்னன்னே தெரியாம அர்த்தம் தெரியாம சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள நினைச்சு நம்ம ஃபீல் பண்ண ஒண்ணுமே ஆக போதில்லை. எடுத்து போடுறவங்க எப்படி வேணாலும் திரிச்சு போடுவாங்க, கட் பண்ணி எடிட் பண்ணி போடுற மாதிரி. ஸோ அது நம்மளால தடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறேன். அபி நீங்க ஏதாவது சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். நான் இதுதான் 2 டேஸ்க்கு முன்னாடி பூர்ணி நம்ம ஸ்பேஸ்ல பேசினேன், ஞாபகம் இருக்கா? நீங்க கூட பேசாதீங்க சுபா வேண்டாம்னு சொன்னீங்க. நான் சொன்னேன் இல்லப்பா இது காமிச்சதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வந்து அவங்க வீட்டுல எல்லாம் போய் பார்க்கல, இங்க காமிச்சது இந்த பிக் பாஸ் பெட்ரூம்ல என்ன நடந்துச்சோ அதான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? சுபா ஜோ அண்ணாவோட ஐடி காட்டுதா? எனக்கு காட்டவே இல்லையே. போயிட்டாருன்னு நினைச்சேன். இல்ல அவருக்கு கால் வந்துச்சு, கால் வந்துச்சு போனாரு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. ஒரு நிமிஷம் சுபா இந்த டாபிக்ல நான் பேசிட்டு நான் போயிடுறேன். ஒரு செகண்ட் ஜோவானாவோட ஐடி காட்டுதா மட்டும் சொல்லுங்களேன். காட்டல. 1 செகண்ட் ஸ்பீக்கர்ல இல்ல, ஸ்பீக்கர்ல இருக்குறவங்களுக்கு இல்ல. ஓகே, யாருக்கும் காட்டல. அவருக்கு கால் வந்துருச்சு. காட்டுனா நாங்க கொடுத்துறேன்டா. வந்தாருன்னா நான் கொடுத்துறேன். மெசேஜ் பண்ணிருக்காரு எக்ஸெப்ட் ரெக்வெஸ்ட் எக்ஸெப்ட் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிருக்காரு. அதுக்கு தான் கேக்குறேன். காட்டலையே.
ப்ரோ யாருக்காவது 1 செகண்ட், ஒரு நிமிஷம் பூர்ணி. கீழே இருக்க யாருக்காவது அப்படி தோணுச்சுன்னா இப்போ டிஎம் பண்ணுங்க பூர்ணிக்கு. அவங்க உங்களை வந்து கோஹோஸ்டா மாத்துவாங்க. ஸோ யூ கேன் ஆட் ஜோ அண்ணா ஸ்பீக்கர். மோகனா ஒன்றும் கோச்சுக்காதீங்க. அபி நான் சொல்ல வரப்போ ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். அபி ஆட் பண்ணிருங்க அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். ஆமாங்க. ஆக்சுவலி நானு இத பேசதான் வந்த ஒரு ஆஸ் எ லேடியா, பட் இங்க பேசினா சில சமயம் ஏதாவது சொன்னாலே தப்பா போதேன்னு ஐ ஜஸ்ட் கெப்ட் குவைட். இட் இஸ் நாட் அபவுட் பர்சனல். உள்ள வரும்போதே அன்ஷிதா என்ன சொல்லிட்டு வந்தாங்க, நான் எனக்கு வெளியில இருக்கிற பேரை நான் சரி பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு. அவங்க இதை ஓப்பனா நேஷனல் மீடியா சொன்னதுனால தான் பிரிங்கிங் இட் அவுட். சொன்ன அவங்க உள்ள ஒருத்தரோட வந்தாங்க, எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஓப்பனா ஒத்துண்டாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்களுக்கு தெரியும் அங்க 2 பேரோட ஏதோ போயிட்டு இருக்கு, யாருக்கு விருப்பம் அதெல்லாம் however they want let them manipulate about it. உள்ள இருக்கும் போதே அந்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சு she was the one interfering every now and then. அதையும் எல்லாரும் கேட்டாங்க பொசசிவா இது அதான்னு. இல்லைன்னு she was telling. Then after that வெளியில போயிட்டு நான் பிரேக் பண்ண போறேன் பண்ணாங்க. திரும்ப 2 பேருமே உள்ள வந்திருக்காங்க. பேசப்பட்ட 2 பேருமே உள்ள வந்துட்டு இந்த பையன் என்னோட ஹார்ட் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கறதும், அவர் வந்துட்டு நேத்து வரைக்கும் இருந்தது இன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்றதும், திரும்ப வந்துட்டு இவங்க எந்நேரமும் கை போட்டுட்டு ரொம்ப எக்லியா பிஹேவ் பண்றதும், அந்த பொண்ணு அங்கேயே இருக்கிறதும், வாட் ஷீஸ் வெளியில என்ன பேர் இருந்ததோ we all didn't except that we doesn't know about their personal. எது வேணா இவங்களோட பிரச்சனைல சொல்லலாம். இப்போ what she proved is what outsiders have spoken, that is the right thing. It only indicates and it is showing very obviously. அதை விட்டுட்டு என்னை பத்தி பேசாதீங்க அவங்கள பத்தி பேசாதீங்கன்னாக்கா, நீங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் டேல சொல்லிட்டு வந்தீங்க I wanted to clear that name. But again what it shows, ஒருத்தருக்கு ரிலேஷன் இருக்கும்போது அவங்களுக்குள்ள பூர்றீங்க. What you did outside, the same thing you have done inside. Again after coming in front of them, the same play you are doing it. What outside it has gone and what they were stating. இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களை பத்தி பேசாதீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆஸ் நீங்க ஜெண்டரை பத்தி பேசாதீங்க, நீங்களே உள்ள பேசுறீங்க பொண்ணா இருந்தா பொண்ண முடியும்னு. ஆஸ் எ லேடி எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க. இதை வந்து பத்தி பேசினா வந்து வெளியில பேசினா நீங்க தப்பா சொல்றீங்க. நெவர் allow us to speak. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சே இல்லை. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுதான் பேச வேண்டியிருக்கு. அதனாலதான் சுபா வந்து சொன்னவனே நான் வந்த மேல வந்துட்டு கூட ஐ காட் ஸ்கேட் அகெயின். இங்க பேசின ஏதாவது சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் நாட் அட் ஆல் பர்சனல். வாட் தேவ் ஸ்டேட்டட் at the same way she is doing everything. Their action shows that she is the same character, in which way we should not speak about it. It might happen in our personal life too. We are all affected, and as a human being, it is the emotion. Apart from competition, it's emotion of us. அப்ப நமக்கு அது ஹர்ட் ஆகுதுங்க. அவியக்கா சாரி நான் இன்டர்ஃபியர் பண்றேன் ஒரு செகண்ட். யாருக்காச்சும் தெரியுதுன்னா ஜோவனோட ஐடி ப்ளீஸ் எனக்கு டிஎம் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மேல தூக்குறேன். ஏன்னா அவர் வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். யாருக்கு தெரிஞ்சாலுமே ப்ளீஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீக்கருக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. இங்க அபிகா பேசுங்கக்கா. சாரி. ஓகே, அதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. நான் தைரியமா எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. ஐ ஃபெல்ட் லைக் ஸ்பீக்கிங், பட் எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அது ஷீ இஸ் ப்ரூவிங் வாட் இட் ஹட் பீன் ஸ்போக்கன் அவுட் சைட். தட்ஸ் வாட். எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, அவங்க நடிகர் இந்த வே ஷீ டோல்ட் எல்லாருக்குமே அதை பிடிக்கல. இங்கேயே தெரியும் ஸ்பேஸ் எவ்வளவு நாளா நடக்குது. ஜாக், ஐ எம் நாட் ஏ ஜாக் ஃபேன், எவ்வளவு பேர் இருக்காங்க. அதை பத்தி அவங்க எழுதுனாங்க, இல்லைன்னு சொல்லல. டே பிஃபோர் எஸ்டர்டே போயிட்டு உன்னோட பிஆர் என்ன கேட்டாங்கன்னு ஜாக்க போயிட்டு பிரேக் பண்ணதும் கூட இட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேர். சச் a நெகட்டிவ் கேரக்டருங்க. அவர் தேவையில்லாதவங்க எல்லாம் டாப் 5ல கொண்டு வந்திருக்கிறது இட் சீம்ஸ் வெரி எக்லியர். சுபான் பூர்ணி சொல்லுமா உங்களுக்கு அடுத்து நீங்க தான் பேசுங்கம்மா. நாங்க ஜோனாக்கு ஸ்பீக்கர் கொடுக்கல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பேசுங்க. பூர்ணி அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் தெரியுதுன்னு கமெண்ட் போடுறாங்க. கோவப்படுறாரு பாருங்க சுபா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க சுபா. எனக்கு இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரியா இருக்கு. எனக்கு அது கண்டிப்பா நம்ம இது முடிச்சு இருக்கு பேசுறதுக்கு. நம்ம இது பிக் பாஸ் முடிச்சு நம்ம ஒரு நாள் பேசுவோம், ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசுவோம். அபி தப்பு இல்ல. கண்டிப்பா. எனக்கு இப்போ இல்ல நிறைய பேர் வந்து சைட்ல கமெண்ட் பண்றாங்க ஜோன் ஐடி காட்டுதுன்னு. பட் யாருமே ரெக்வஸ்ட் கொடுத்தாங்களான்னு தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ இது ஒண்ணு அந்த அண்ணா வந்து பேசணும்னா என் பண்ணிட்டு இன்னொரு ஸ்பேஸ் தான் நம்ம போடணும். ஆனா எனக்கு அது மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, என் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் போடுவான்னு சொல்லிட்டு. யாரு காட்டுதோ அவங்க வந்து கோஸ்ட் குடுக்கலாம்ல. அவங்க சொல்லலையா? சொன்னாங்கன்னா நாங்க கொடுத்துருவோம். இல்ல பண்ணிருக்காங்க
சுபா கமெண்ட்ல பண்ணிருக்காங்க 2 பேரும் எனக்கு காட்டுதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவங்களோட ரெக்வஸ்டும் நமக்கு வரல. கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியலையே.